ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க எங்கே போனாலும் உங்கள ஒதுக்குறாங்களா? ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களா? உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களா? ஐயோ! எனக்கு யார் தான் ஞானம் கொடுப்பா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக தாங்க வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு போட்டிருக்குது. சரிங்க, நான் தேவனிடத்துல கேட்டால் எனக்கு ஞானம் கிடைக்குமா? அவர் பெரிய ஞானவானா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குதுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்குது. என்னது கர்த்தருக்கு பயப்படணுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, வேதத்தில் போட்டிருக்குது கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு. சரிங்க, அப்படி கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருக்குங்க, வேதத்தில் போட்டிருக்குது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு போட்டிருக்குது. சரிங்க, நான் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுறேன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஞானம் கிடைக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதில் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு போட்டிருக்குது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஞானத்தை கேட்கும்போது அவருடைய அறிவை உங்களுக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, அதன் மூலமாக உங்களுடைய வாழ்நாட்கள் பெருகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆயுசு நாட்கள் வந்து என்ன செய்யுமா விருத்தியாகும். ஸோ உங்கள் வாழ்நாட்கள் பெருகி நீங்கள் நல்லா தீர்க்காயுசாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் வேணும். உங்களுக்கு ஞானம் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். ஸோ உங்களுக்கு இப்போவே ஞானம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.